ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வந்து டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அது வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இதோட பாக்ஸை நம்ம வந்து மடித்ததுக்கப்புறமா நமக்கு 11 இருக்குது. ஸோ 11 அப்படின்னா நமக்கு டோட்டலாக ஒரு 44 இன்ச்சஸ் ப்ளவுஸ் தான் இது. உயரம் வந்து 16 உயரம். நெக் அகலம் வந்து 3, நெக்கோட லென்த்து வந்து 5.5 இன்ச்சஸ். ஸோ நான் கீழே மடித்து ஸ்டிச் பண்ணலை, அதை அப்படியே வச்சுருக்கேன். நார்மலாக வந்து லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட ஆப்போசிட் கலர் சாரீ கலர் வந்து ப்ரௌன், ஒரு லைட் ப்ரௌன் மாதிரி. அதுக்கப்புறமா அதுக்கான லேஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம சாரியில் வந்து ப்ரௌன் கலர் சாரியும் லேஸ் கலர் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அதில் நான் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் கம்மியான துணி தான் இருந்துச்சு. அதுலேயே நம்ம வந்து எப்படி ஒரு டிசைன் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து தனியாக துணி வாங்கிட்டு தான் டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். நான் வந்து இன்றைக்கி தனியாக வாங்கிட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ 3.5 இன்ச்சஸ் நம்ம வந்து அகலம் வந்து 3.5 இன்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு, நமக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது பாக்ஸ் ரெண்டுமே வந்து அகலம் வந்து 3 இன்ச்சஸ் இருக்கணும். 3.5 இன்ச்சஸை 3 இன்ச்சஸை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஒரு 4-5 ஒரு சைடுக்கு எனக்கு வந்து 4 பாக்ஸ் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் ஒரு லைனில் வந்து எனக்கு 4 பாக்ஸ் வந்து வரும். ஸோ அதில் 4 12 எனக்கு 12 ஒரு டிசைன் வந்து தேவைப்பட்டது. இது வந்து ஒரு சைடுக்கு மட்டும்தான். நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 3.5 இன்ச்சஸ் இல்லையா, ஸோ 3.5 இன்ச்சஸ்க்கு நம்ம அகலம் கூட 3.5 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ 3.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு மார்க் வந்து போட்டுக்கோங்க. அங்கேருந்து மறுபடியும் ஒரு 3.5 இன்ச்சஸ், ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு 3.5 இன்ச்சஸ், அதுக்கப்புறமும் 3.5 இன்ச்சஸ் தான் இருக்கும். இதை நம்ம வந்து பாதியாக கட் பண்ணும்போது எனக்கு டோட்டலாக ஒரு 12 வந்துச்சு. இந்த 12ல் நான் வந்து எந்த மாதிரி டிசைன் வந்து போடுறேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எனக்கு இந்த லேஸ் வந்து டிசைன் தெரியுது. ஸோ சாரீ வந்து இதுதான். சாரியில் வந்து எந்த ஒரு லேஸ் பேட்ச் ஒர்க்கும் கொடுக்கல. ஸோ ப்ளைனாக தான் இருக்குது. நான் வந்து அந்த டிசைன் தெரியுது இல்லையா, ஏன்னா இது வந்து ஷைனிங் துணி. அந்த டிசைன் தெரியுறதை வந்து உள்ளே தள்ளிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிற துணி எல்லாமே நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும். பார்த்து நம்ம வந்து ஒரே அளவை எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே அளவாக ஒரே மெத்தடில் வந்து வரும். இல்லை அப்படின்னா அது வந்து வராது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இருக்கிற துணி எல்லாமே நம்ம வந்து அதே மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இன்னொரு டிசைன் இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே ஒரே தடவை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு எல்லாமே வைக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம லைன் போட்டதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருந்தாலே ஓகே தான். இப்போ வந்து ஒரு சைடு வந்து ஓப்பனில் இருக்கும், ஒரு சைடு வந்து க்ளோஸில் இருக்கும். ஸோ ஓப்பனில் இருக்கிற சைடில் வந்து கட்டை விரலை உள்ளே தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இன்னொரு விரல் பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அதை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம கீழே இருக்கிறது வந்து அப்படியே இன்னொரு சைடுக்கு வந்து தள்ளிடணும். ஸோ தள்ளிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து உட்கார வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிசைன் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு அதை ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இருக்கிற துணி எல்லாமே நம்ம வந்து அதே மாதிரி ஃப்ளவர் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரே தடவை இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து டிசைன் வச்சிடலாம். ஒன்றா ஸ்டிச்சிங் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் வந்து எல்லாமே பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு வைக்கல. பேக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சைடுக்கு ஒரு லைனுக்கு மட்டும்தான். இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து பிடிச்சிக்கோங்க. நம்ம எவ்வளோ இன்ச்சஸ்க்கு இப்போ 3 இன்ச்சஸ்க்கு விட்டோம் அப்படின்னா 2 பக்கமே 3 இன்ச்சஸ்க்கு வச்சுட்டு நம்ம வந்து தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான். சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக. இப்போ நான் வந்து அந்த ஜாயின் பண்ணது எல்லாமே கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவே இருக்கிற கிளாத் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இது வந்து வந்திருக்கும். ஸோ இது ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து பாக்ஸ் ஷேப்பில் தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க டிசைன். ஆனால் அவங்க டிசைன் வந்து அனுப்பலை. ஸோ அந்த பாக்ஸ் ஷேப்பில் இந்த டிசைன் வச்சா நல்லாயிருக்கும், பாக்ஸில் வந்து டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. ஸோ நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து ஓரளவுக்கு வந்து டிசைன் வந்து தெரியவே இல்லை. ஏன்னா எல்லாமே பார்த்து எந்த டிசைனில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறமா மார்க் பண்ணியும் பார்த்தேன். நம்ம வந்து இந்த மாதிரியே வச்சிடலாம் அப்படின்னு ஸ்டிச்சிங் கூட பண்ணிட்டேன். ஏன்னா 2 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டு வந்துட்டேன்.
வந்ததுக்கப்புறமா நடுவில் வந்து வச்சிடலாம், நம்ம கிராஸாக வச்சிடலாம். ஏன்னா ஒரு பிளான் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து வச்சுட்டு வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட்டாக வச்சிடலாம் அப்படின்னு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நல்லா இருக்கல. ஆனாலும் லேஸ் வச்சதுக்கப்புறமா நல்லா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன், சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படின்னா, நம்ம வந்து கீழே ஒரு 1 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச் வேண்டாம், 1/2 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு நம்ம ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் நடுவில் நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து வச்சிடணும். கீழே வந்து ரஃப் அடிக்கணும். இதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, அதுக்கு கீழே தான் நம்ம இன்னொரு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து நம்ம குண்டூசி நம்ம பீட்ஸ் வந்து வைக்கும்போது அது வந்து நல்லாயிருக்கும், சரிங்களா? அதுக்கு கீழே நம்ம வந்து அது ஸ்டிச்சிங் வந்து தெரியாது. ஸோ அது வந்து இன்விசிபிள் உள்ளே வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து தெரியாது. டிசைன் அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு தெரியாது. அதுக்கு மேலே வந்து குண்டூசியில் பீட்ஸ் வந்து நம்ம போட்டுடுவோம் இல்லையா? ஸோ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இருக்கிற துணி எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்து நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா டிசைன் ப்ளவுஸ்க்கும் நிறைய டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எனக்கும் அதே சேம் மெத்தட் தான். ஸ்டார்டிங்கில் இப்போ ரீசெண்டாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப டைம் ஆகும். டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். அது சொல்லவே அளவு இல்லை. 1.5 நாளும் ஆயிருக்கு, 1 நாளும் ஆயிருக்கு. இந்த 15 நாளைக்கு முன்னாடி. ஸோ 5 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம எந்த வேலையும் எந்திரிச்சு நடுவில் எந்த வேலையும் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணாலே ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு டிசைன் வைக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நான் வந்து ஈஸியாக வந்து வச்சுடுவேன். அந்த ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ட்ரிக்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ துணி வேணும், எவ்வளோ நமக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவே இருக்கிற நூல், ஏன்னா நம்ம வந்து தனியாக கட் பண்ணல இல்லையா? ஸோ அது வந்து எடுத்து தானே நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நடுவில் வந்து கொஞ்சம் நூல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இருக்கும். கட் பண்ணல அப்படின்னா அது அப்படியே வந்து தெரியும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நடுவில் வச்ச டிசைன் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ எல்லோரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த டிசைன் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். நிறைய இருக்குது. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த டிசைன் தான். ஆனால் ஒருத்தருக்கு வந்து பேட்ச் ஒர்க் தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் தான் பிடிக்கும், பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறது. ஸோ நான் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து ஃபோன் வந்து கவனிக்கவே இல்லை வீடியோ எடுக்கிறது. நான் வந்து முழுக்க கவனம் வந்து எனக்கு டிசைன் ப்ளவுஸில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணது, அதுக்கப்புறமா ஐரன் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐரன் பண்ணிவிட்டு நான் வந்து பின்னாடி வந்து ஒரு லைனிங் வந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து பாக்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லோரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்து ஃப்ளீட்ஸ் எப்படி நம்ம வந்து வைக்கிறது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டாச்சும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாக சொல்லலையே அப்படின்னு வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது இந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து லைனிங் கொடுத்துட்டு நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா லேஸ் தான் ஒர்க் வந்து கொடுத்தேன். ஸோ அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து லேஸ் ஃபுல் ஒர்க் வந்து சாரியோட கலர் வந்து சில்வர் கலரில் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த சில்வர் கலரில் தான் நான் வந்து லேஸ் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் அந்த லேஸ் வந்து எப்படின்னா, நமக்கு வந்து எப்படி வச்சாலும் நமக்கு வந்து அப்படி உட்காரும். அந்த லேஸ் கூட நான் வந்து கடைசியில் இப்போது ப்ளவுஸ் டிசைன் வந்து காட்டுவேன். ஸோ அதில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அந்த லேஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கோல்டு கலரில், காப்பர் கலரில், சில்வர் கலரில் எல்லாமே இருக்கும். வாங்கி வச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஸோ நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து பீட்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பீட்ஸ் கூட போட தெரியாது அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ என்னவா நம்ம வந்து போடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.